அன்பும் ஆனந்தியும் ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆனந்தியோட ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. டாக்டர் டவுட் பட்டா மாதிரியே ஆனந்தி கர்ப்பமாக தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு டாக்டர் அந்த பொண்ணு கர்ப்பமாக தான் இருக்கா, வந்த உடனே அவகிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனந்தியும் அன்பும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அன்புவை வெளியவே உட்கார வச்சுட்டு ஆனந்தியை மட்டும் உள்ளே கூப்பிடுறாங்க. ஆனந்தி போன உடனே ஆனந்தி டாக்டர் கிட்ட என்னாச்சு டாக்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் டாக்டர் இல்லைம்மா நீ கர்ப்பமாக இருக்கே அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆனந்தி ரொம்பவே கொந்தளிக்கிறாங்க. என்ன டாக்டர், இந்த ரிப்போர்ட்டை வச்சு என்னோட நடத்தையை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? நான் யார் தெரியுமா? இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் எந்த தப்புமே பண்ணலை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தி. ஆனால் டாக்டர் நீ சொல்கிறதெல்லாம் வச்சு நீ நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிறத நான் எப்படிம்மா நம்புறது? ரிப்போர்ட்டை தான் நான் நம்ப முடியும். நீ கர்ப்பமாக இருக்க, அதுதான் உண்மை. இந்த ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆனந்தி ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. அன்புக்கிட்ட இந்த விஷயத்தை அவங்களால சொல்லவும் முடியலை. ஆனந்தி நேராக கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு சாமிக்கிட்டேயே சண்டை போடுறாங்க. அந்த கண்ணகி மதுரையை தான் எரிச்சா, நான் என்னையே எரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுதுட்ருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க வீட்டில் பால் திரிஞ்சு போயிட்டு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சகுனம் தென்படுது. அவங்களும் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? ஆனந்தி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவர போகிறாங்க? எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்க?